எப்போதும் நோன்பு வந்தாலே சஹருக்கு வந்து நைட்டே சமைச்சு வச்சுருவேன். மார்னிங் வந்து எந்திரிச்சு சமைக்க வந்து டைம் இருக்காது. சஹருக்கு வந்து நான்வெஜ் இல்லாமல் சாப்பாடே இறங்காது. ஃபஸ்ட்டு சிக்கன் தான் வாங்கலாம்னு நினச்சோம். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஈரல் கேட்டாங்க. அதனால் ஈரலே பெப்பர் ஃப்ரை மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். பெப்பர் ஃப்ரை வந்து சைட் டிஷ்க்கு தான் நல்லாயிருக்கும், பெரட்டி சாப்பிட முடியாது. சரி நல்லா சுல்லுன்னு இருக்கிறதுக்கு சப்புன்னு ஏதாவது குழம்பு இருந்தால் நல்லாயிருக்கும்னு ப்ளைன் சாம்பாராக வந்து வச்சுட்டேன். நோன்பு தானே, இனிமேல் நம்ம டயட்டில் இருக்கலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி மாவும் பிணைஞ்சு வச்சுட்டேன். ஆனால் வந்து சப்பாத்தி சாப்பிட்டு நோன்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கட்டுப்படுத்திக்க முடியல பசியை. நோன்பு திறக்கும் போது வந்து நிறையா சாப்பிட்டுறோம், ஏன்னா பசி தாங்க முடியல. அதனால நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரேடியாக டயட் இருந்துக்கலான்னு நான் பார்க்குறேன். என்னதான் இருந்தாலும் சஹருக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு இது வரல. மேக்ஸிமம் ஆயிலி ஃபுட்டு, சுகர்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் டயட் இப்போதைக்கு இல்லை, நான் வந்து நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இருக்கலான்னு இருக்கேன். சில பேர் கேட்டிருந்தீங்க நோன்பு அப்போ டயட் பிளான் சொல்லுங்கன்னு. என்னால் வைக்க முடியல.